வெல்கம் டு டே 11 ஆஃப் எக்ஸல். டே 11 ஆஃப் எக்ஸல்ல பேசிக்கான அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ரேண்டமான நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை வந்துட்டு சம் பண்ணலாம். ஸோ சம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா சம். அண்ட் நான் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சம் கிடச்சிருச்சு. பட் எக்ஸலில் நீங்கள் ஏதாச்சும் ரேஞ்சுக்கு சம் ஆர் கவுண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரேஞ்சை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ், கவுண்ட் அண்ட் சம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேசிக்கான அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மினிமம், மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இதோட ஆவரேஜ் இப்போ நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஆவரேஜ், ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா நார்மல் ஆவரேஜ் தான். ஸோ ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த ஹோல் நம்பர்ஸை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா சேம் வேல்யூ 53.3. ஸோ நம்ம இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதே வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. பட் இதுல இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எகைன் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜ் சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் இதுவுமே 53.3னால கவுண்ட் அண்ட் சம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் அண்ட் மின். ஸோ அதோட ஃபார்முலாவுமே அதே தான், ரொம்ப சிம்பிள். மேக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த ரேஞ்ச் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. இதெல்லாமே எக்ஸல்ல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ ஸ்கூல்ஸில், காலேஜஸில் ஃபர்ஸ்ட் மார்க், லாஸ்ட் மார்க் கால்குலேட் பண்ணுறது, ஸோ ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி. அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ்லையுமே வந்துட்டு மினிமம் ஆர்டர் அமௌண்ட், மேக்ஸிமம் ஆர்டர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். அண்ட் ஆஸ் யூஷுவல் கவுண்ட் வந்துட்டு நார்மல் நமக்கு வந்துட்டு இங்கே கவுண்ட் 12ன்னு கிடச்சிருக்கு. பிகாஸ் நம்ம ஆவரேஜ் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ ஆவரேஜ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் வந்து 13ஆ சேஞ்ச் ஆகும். ஸோ கவுண்ட்டுக்குமே ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஃபார்முலாவுமே கவுண்ட் தான். ஸோ உங்களுக்கு கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன ரேஞ்ச் கொடுக்குறோமோ அந்த ரேஞ்சோட கவுண்ட் நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ இது போக இன்னும் சில ஃபார்முலாஸ், சப்ராக்ஷன்ஸ் ஆர் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், நார்மல் எப்பயும் போல நம்ம வந்து ஈக்குவல் டு ஜஸ்ட் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 52 எடுத்துக்கிறேன். அண்ட் மைனஸ் த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 18 கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஏதாவது ஷார்ட்டாக 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு 12 2s எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 12. ஸோ ஸ்ட்ரிக் கொடுத்தேன் அப்படின்னா கிடைச்சிடும். டிவிஷனுமே அதே மாதிரி தான், நார்மல். ஸோ ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா டிவிடெண்ட் சிம்பிளா வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்குவோம் எக்ஸல். ஸோ 12 divided by 2 is 6. ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்கொயர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 2. ஸோ ஸ்கொயர் 6 அண்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ பர்சன்டேஜ் கூட நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். எக்ஸாம்பிள் 300 எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 300 and percentage. So 300% is
3%. இதெல்லாமே எக்ஸல்ல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ். இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் ஃபார்முலாஸ்க்கு நெக்ஸ்ட் கம்பேரிஷன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.